உண்மையில மோனிகா இருக்கிறாள் சமையல் வேலைகள் அது வீட்டு வேலைகள்டா ஹெல்ப் பண்ணி தரதெல்லாம் விருப்பத்தோட செய்வாங்க. அவங்க கை க்ளோஸ் போட்டுட்டா. இப்போ சோறும் ரெடி ஆகிடுது. இப்போ நான் 50 வாசல் கட்டுற சோறும் ரெடி ஆகிடுது. சாப்பிட்றாக்களுக்கு வடிவா சோறு அளவாக இருக்கும். அப்புறம் காணாத கூட வடிவா கழிச்சு மெனமாத்தான் வச்சு கழிப்போம். கருவா வாசம் நம்பையில் வாசம் வந்து வேறு வித்தியாசமாக அப்படியே கட்டாக வைக்கும்போ. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்வி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு ஓகே திருப்பி தொடங்குறேன். சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்வி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டோம்னா எங்களோட வீட்டை தான். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோம்னா நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கு ஒரு சமையல் ஓடர் ஒன்று வந்தது. அதுக்கு தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். சமையல்களில் சவுண்டையும் வேலை நடந்து கொண்டு இருக்குது. வேலை இங்கே பக்கம் வேலை நடக்குது. இப்போ தான் வீடியோவும் தொடங்குறேன்னு சொல்லிச்சுன்னா அங்கே முட்டையை வச்சுட்டேன், பருப்பை வச்சுட்டேன், சோறு அவிஞ்சு கொண்டு இருக்கு. அப்போ அவிய பருப்பு அவிஞ்ச உடனே நம்ம வெங்காயங்கள் எல்லாம் வெட்டணும். நீங்கள் எல்லாம் தான் உடைச்சி தர போகிறாவ, நான் வெட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் எங்களோட வீடியோக்கு வார நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இப்போ என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதை வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இறைச்சியை வாங்கி வந்துட்டு தயிர் வாங்கி வந்தேன்னா மறந்து போட்டேன். மறந்து போட்டேன். அப்போ வந்து பிறகு வாங்கிட்டு வரேன்னு பார்ப்பேன். எனக்கு சமையல் நான் சமையல் முடிஞ்சேன்னு சொல்லிட்டேன்னா நான் டக்காண்டு போய் தயிரை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ தேங்காயை பூவும் திருவி தந்துட்டு போட்டேன். தேங்காய் பூ திருவி தந்துட்டு போட்டேன். இப்போ எனக்கு பருப்புக்கு முதல் பாலும் அந்த இறைச்சிக்கும் ஒரு கொஞ்சம் பால் முதல் பால்லாம் விட போகிறேன். அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ வெங்காயத்தை உரிச்சு நான் இப்போ பருப்பு வெங்காயத்தை உரிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டுங்க. கோதனை கீழே போடுங்க. நான் எடுத்து வைப்பேன். அப்போ இதுக்குள்ள வெங்காயங்களை உரிச்சு இதுக்குள்ள மோனிகா போடட்டுங்க. மோனிகா கம்சி உரிச்சு போடணும். இப்போ கம்சியாக வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறா. அப்போ உரிச்சு போட நான் ரெண்டு இப்போ வெட்டி போட்டு பருப்பு கறிக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அடுத்தது இறைச்சி கறிக்குரிய சாமான்களை ரெடி பண்ணி போட்டு தான் அதுக்கு பிறகு சம்பல் போடணும். வெங்காயம் சம்பல் போடணும். முட்டை அவிஞ்சிட்டு வாங்க பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அவிஞ்சு கொண்டு இருக்குது. நான் இதுமாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வெட்டி போடணும். குயிக்காக எல்லாத்தையும் செய்வோம். சரி, இப்போ முட்டை அவிச்சு தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி போட்டு இதை கம்சி ஏற்ற கொடுக்கப்புறம் உடைக்க சொல்லி இங்கால இறைச்சியும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் வெளியில் கொண்டு போய் இதை படிவ க்ளீன் பண்ணி கழுவி கொண்டு வரணும். அப்போ முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் பருப்புக்கு போட்டுட்டு அடுத்த கட்டம் இறைச்சியை கழுவி போட்டு கம்சிட்டு இந்த முட்டையும் கொடுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்று ஏன்னா தனியாக செய்கிறபடியாக கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்கலாமல் இருக்கும். செய்ய கொஞ்சம் அந்த மோனிகா நான் வெங்காயம் பம்பா வெங்காயம் சொல்லி கொஞ்சம் டென்ஷன் படுத்தி கொண்டிருக்கேன். மோனிகா அங்காயிருந்து இல்லை இதில் தான் உடைப்பேன் நான். அப்போ என்ன செய்கிறது பார்ப்போம். வெங்காயத்தை உடைச்சு வைச்சுங்க. நான் வெட்டுறேன். நீங்கள் உரிச்சு போட்டு வைங்க. அம்மா வெட்டுறேன். வெங்காயம் பருப்பு அவிஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ நீங்கள் வைங்க அம்மா வெட்டுவேன். நாங்களை கிளப்பேன். அப்போ இப்போ உடைச்சு நாங்கள் இந்த தண்ணிகளை போட்டுட்டு வெட்டி அடுத்து பருப்புக்கா போடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குக்கிங் செய்ய ஏப்ரல் கை க்ளோஸுகள் போடுங்கன்னு சொல்லி. அப்போ பார்த்தேன்னு இந்த கை க்ளோஸும் எங்களுக்கு பாதருக்குள்ள வந்துருந்தது. அப்போ கம்சிக்கு எடுத்து கொண்டு வா மாஸ்க் போட்டிருக்கலாம். அதெல்லாம் இல்லை.
அப்போ கை க்ளோஸையும் போட்டு ஏப்ரல் நான் அந்த ஐசிங் கிளாஸ் பழைய ஐசிங்குக்காக தைச்சேன் அந்த கிளாஸில் தேவைன்னு சொல்லி அப்போ அந்த ஏப்ரலில் தான் தூக்கி போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பெருசாக்க போய் எனக்கு பிடிச்சி அடிக்கணும். நாங்க ஸ்கூல்ல சட்டையும் உத்தியல் பின்னலாம் அதுல ஏப்ரல் போட்டு நாங்க ஸ்கூல்ல சமைக்கல ஏப்ரல் போட்டு கை க்ளோஸ் போட்டு மாஸ்க்கும் போட்டு தான் சமைக்கணும். அது உண்மைதான், மாஸ்க்கும் போடணும். ஆனா நான் போடையில சொன்னேன் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கொண்டு சமைக்க எனக்கு பெரிய ஒரு அந்த அவசரம் சமைச்சு கொண்டு இருக்கிறேன். மாஸ்க் எல்லாம் போட்டு பழக்கவும் இல்லை தானே. சரி காலப்போக்கில கொஞ்சம் போட்டு பழகுறதானே. அந்த மாஸ்க் எல்லாம் போடுறது எங்கிட்ட இந்த சுவாசம் இருக்கிறது சில நேரம் தடிமல்கள் இப்போ தச்சு தவறி தும்மல்கள் இருக்க மாஸ்க் போட்டுருந்தா உண்மையில பாதுகாப்பு தான். என்ன சமையல் எப்பவுமே நீட்டாக இருக்கணும். அதுவும் இந்தியாவில் மோனிகா சொல்லுறா தான் தானே பிஎஸ்சியா என்னட்டு ஒரு கொப்பி எடுத்து போட்டு எல்லாம் நீட்டும் பார்க்குறா எல்லாம் நீட்டாக இருக்கும் சரி போடுறா இல்லைன்றா. என்ன மோனிகா என்னத்துக்கு 3000 முத்தத்துக்கும் முத்தம் கூட்டு கிடக்குதான் அதுக்கு 3000 ஃபைன் கட்டட்டுக்கம்மா. எங்க வேலையா கிடக்குது முத்தம் கூட்டா இருக்கு சரியான கஞ்சல். இப்போ இதே உதிர் காலம் தொடங்கிட்டு கஞ்சல் கொட்டுது. இல்ல உதிர் காலம் வேண்டா இல்ல உதிர்ந்து கொட்டும். அவங்க கை க்ளோஸ் போட்டுட்டா. கை க்ளோஸ்களை வேஸ்ட் ஆக்க போறா. இவ கண்டுட்டா இல்ல மோனிகா இனிமே கை க்ளோஸ் எடுத்து வேஸ்ட் ஆக்கிடுவா. அநியாயமாக்க கூடாது மோனிகா. இது நாங்க சமைக்கிற டைம்ல குக்கிங் செய்ய. ஆனா அம்மா இந்த கை க்ளோஸ் கொண்டு சட்டிக்கு மேட்சிங் ஆகுது. அதுதான் நான் கருப்பு சட்டை போட்டுக்கேன் அதுக்கு என்ன மேய்க்கிறாக்குது. நான் என்ன கருப்பு கையை மறைப்ப க்ளோஸ் எடுத்து கொண்டு க்ளோஸ் கருப்பு கிடக்குது. அவன் என்ன செய்யறது அவன் என்ன கறி சட்டி கையா கிடக்குது வாக்க. கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டமா இருக்குது. ஆனா கை க்ளோஸ் போட்டுக்கொண்டு இதண்டேக்கல தண்ணிகளை விட கை குளிருது. ஏன்னு எனக்கு தெரியல ஆனா குளிருது கை. கை க்ளோஸ் போட்டு வெட்டு போட்டாங்க கை வெட்டு போடாதோ வெட்டு படம் இது என்ன உராங்க கை கத்தி அப்பாண்ட இதுதான் போடணும். அது வேலை செய்யறது அது ஒயிலுக்கு போடுறது இது சமையலுக்கு போற கை க்ளோஸ். இது போடுற காரணம் என்னம்மா? நீங்க வையுங்க. கை க்ளோஸ் போடுற காரணம் என்னம்மா? கை க்ளோஸ் போடுறதுக்கு எங்கட எப்போவுமே நாங்கள் நீட்டாக இந்த கை க்ளோஸில் டஸ்ட்டுகள் இதெல்லாம் எல்லாம் படாமல் கைக்குள்ளே எல்லாமே இது இல்லாமல் நீட்டாக இருக்குமில்ல. எப்பவும் சமையல் கூடுதலாக சாமான் கண்ணுக்கு எரியுது போட நீங்கள் அங்காள கொண்ட வச்சு ஒலியுங்க. கடையிலையும் சமைக்கிறாக்கள் ஏப்ரன் போட்டு கை க்ளோஸ் போட்டு தான் இருப்பீங்க நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி கிடக்கு பலூன் மாதிரி உண்மையில மோனிகா இருக்கிறாள். சமையல் வேலைகள் அது வீட்டு வேலைகள்டா கேள்விப்படுத்துறதெல்லாம் விருப்பத்தோட செய்வா. அதுலேயுமோ ஆனால் அவளை தான் பேச்சு பார்க்குவா. இல்லைடா ஏ அம்மா சரி. இப்போ நான் வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு பருப்புக்கு போட்டுட்டு அடுத்தது இறைச்சி அது எடுத்துலாம் அதுக்கப்புறம் பார்ப்போமே. இறைச்சிலாம் வாங்கியாச்சு. பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போடணும். பருப்பு முக்கால்வாசி அவிஞ்சு போட்டு பார்த்துட்டு எனக்கு பருப்புக்கு கூட என்ன தெரியுமா பச்சை மிளகாய் வயிறு அவிஞ்சாக்குறவு நாங்கள் பால் உப்பெல்லாம் போட்டுட்டு அப்புறம் உள்ளி மிளகு சீரத்தையும் போடுவோம். அவே பருப்பு தரைக்கே சொன்னேன் டக்கண்டு அவிஞ்சிரு நல்ல பருப்புண்டு. வாசனையா இருக்கு கூடுதலா. உடனே நான் மிக்சியில் அடிக்கிறத விட உடனே உடிச்சு வச்சுருது. அதே மாதிரி அதை உடிச்சிட்டு நான் உள்ளியை போட்டு சேர்க்க போகிறேன். உள்ளியை லைட்டாக மசிட்டாக நல்லா போட மாட்டேங்க. பாலெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போடுவோம். வெங்காயமெல்லாம் அவிஞ்சு போட்டு வந்துட்டு கருப்புலேயே
தண்ணியும் வந்துட்டு இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னா மஞ்சள் தூள் சேர்க்கணும். அளவான உப்பு இப்போ பார்த்து போடலாம். சரி இப்போ மஞ்சள் பருப்பு குயிக்காக வேண்டும். இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னா தலைப்பால் தேங்காய் பால் முதல் பால் அந்த பால் கொதிச்சு கொண்டு புளி மிளகு ஊற்றி வச்சதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு பாலெல்லாம் கொதிச்சு கொண்டு வந்துட்டு பருப்பு நல்லா வத்தி கொண்டு வந்தது இன்னும் உள்ளி நிறைய போடாது இஞ்சியற உள்ளி மிளகு சேர்த்துக்கிறோம். நிறைய போட உரைக்கும் அது கொஞ்சமாக தான் போடலாம். பருப்பு வாசனை கொடுக்குறதே ஓகே. கொதி வரட்டுக்கும் அப்படியே உருவாக்கிடுவோம் நாங்கள் எல்லாம். முன்னா கொஞ்சம் நேரம் ஊற விடணும் தூள் உப்புகளோட. அப்போ நான் இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். அதேபோல் மஞ்சத்தூள், மற்றது பூ நான் திருக்கி வச்சேன்னா இறைச்சி கறிக்கணும்னு சொல்லி துளி பார்த்து வச்சேன்னா அப்போ அதைத்தான் இதோட பிரட்டி வைக்க போகிறேன். இனிமேல் தேசிக்காய் ஒன்று சேர்க்க போகிறேன்னா இந்த சிக்கன் உடையாமல் இருக்கும். புளிகளை ஊறினா உடையாது. ரெண்டு தேசிக்காய் சேர்க்குறேன். தேசிக்காய் தக்காளி பழம் சேர்க்கிறபடியால் இப்போ முன்கூட்டியை சேர்க்கிறபடியாக பார்த்து பிறகு தேவையாண்டா இறக்கிற அப்புறம் தேசி பொடி விடலாம். ஃபஸ்ட்டுலாம் பிரட்டி விடலாம். சரி இப்போ செய்தியை எடுத்து கொள்வோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும். சரி இப்போ நான் இஞ்சி உள்ளி பேஸ்ட் தக்காளி பழம் சேர்த்துக்கணும். இனிமேல் தக்காளி இறக்கியே போடும். சரி எண்ணெயெல்லாம் வதங்கி கொண்டு வரட்டுக்கு சிக்கன் உள்ளவங்களை வதங்கி கொண்டு வருவது சிக்கனை சேர்த்து எண்ணெயில் பிரட்டி எண்ணெயில் ப்ரெட் அவிஞ்சு கொண்டு வரட்டுக்கும் இனிமேல் அதுக்கப்புறம் தண்ணியை விடும். இல்லை வதங்கி கொண்டு வந்துட்டு நான் ஃபுல்லாக பிரட்டி விட்டுட்டேன். இனிமேல் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு வந்தால் தான் வைக்கணும். ஏன்னா விட்டுச்சாலும் நான் திரும்ப பேக்கில் தான் இனிமேல் இறக்கிக்க தலைப்பாலை விட்டுட்டு இறைச்சி சரக்கு தூளை போட்டு இறக்குவோம். சரி சிக்கன் எல்லாம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு நான் இப்போ முதல் பால் இறக்குவேன். இது கொஞ்சம் பத்தி கொண்டு வேற நாங்கள் இறைச்சி சரக்கு தூளை போட்டு இந்த கரண்டியால கிளக்குறக்கே பூர்வா சத்துவேன். சரி இது வத்தி கொண்டு வேற நாங்கள் இறைச்சி சரக்கு தூளை போட்டுட்டு இறக்குவோம். சரி இனிமேல் நான் இறைச்சி சரக்கு சூடு போட போகிறேன்.
ரவா போடுவோம். அடுப்பை கொஞ்சம் செகண்ட் ஓட்டு கொதி கொண்டு ஒரு லைட்டான ஒரு கொதி வேற அப்படியே ஓ பண்ணிடலாம். அடுப்பை ஓ பண்ணி போட்டு புளியை பார்த்துட்டு தேசி புளியை விடுவோம். இப்போ பாசல் கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ சோறும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் 50 வாசல் கட்டுற சோறும் ரெடி ஆகிட்டுது. இங்கால நான் புரிம்பு எடுத்து வச்சுக்கேன். இதை கொண்ட மேசையில் வச்சு கட்ட போகிறேன். சரி, இப்போ என்ன சொன்னீங்கன்னா குயிக்கா நாங்கள் 12 கால் ஆச்சுது. இப்போ குயிக்கா சரி நீங்கள் வையும் இதை பற்றி என்ன செய்யப்போனா குயிக்கா நான் இப்போ பாசல் கட்ட போகிறேன். உனக்கு கொஞ்சம் தள்ளி இல்லைங்க அம்மா குயிக்கா கட்டணும். இப்போ என்னென்ன கறி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ இங்கே வெள்ளை சோறு, அடுத்தது சிக்கன் கறி, கணக்கான பதில் வந்திருக்குது. சிக்கன் குழம்பு, அடுத்து ரைத்தா, இங்கால முட்டை, இங்கால பருப்பு. ஓகே, இனிமேல் பாசல் கட்டுறதை பார்ப்போம். இப்போ நான் என்ன செஞ்சேன், இதை போட தாளியத்தை கிண்டி விடுவோம். மோனிகா கொஞ்சம் தண்ணி நில்லுங்கோ. இனிமேல் என்ன செய்ய போறேன்டா, அது சோத்துக்கு கரண்டி எடுத்துட்டு வா. சரி, இப்போ நான் அளவா சோறை போடுவோம். கணக்கான பருவத்தில் வந்திருக்குது. இறைச்சிக்கருக்கு ஏற்ற மாதிரி சோறு, அதே மாதிரி பருப்பு கறி இருக்கிற முட்டையை வச்சு கட்டுவோம். அங்கால புரிம்பாத்தான் நான் சிக்கன் குழம்பை வச்சு கட்டி கொடுப்பேன். ஏன்னா சுகம் அவங்களுக்கு விட்டு சாப்பிட சோத்துக்கு ஊறின்னு வச்சேன்னா சாப்பிட டேஸ்ட் இருக்கேன். அப்படி என்றபடியாக நான் புரிம்பாத்தான் இதை போட்டு கறியை விட்டு கட்ட போகிறேன். குயிக்காக கட்டணும், டைம் ஆகிடும். 50 வாசம் கட்டணும் மண்டைக்கிட்ட. எப்போவும் குயிக்காக செயல்படணும். பிளேட்டில் வச்சு கட்டுறது பிளேட்டில் வச்சு கட்டுறது ஈஸி. சுற்றுறதுக்கு வழிகிறதுக்கு தான் சரி, இப்போ ஒரு வாசல் கட்டியாச்சு. இப்போ மோனிக்கால சோப்பின் பைக்கில் வைப்போம். கட்ட வேணாம் சோப்பின் பை கறி வைக்கணும். சரி, இனிமேல் ஒவ்வொரு வாசலாக நாங்கள் கட்டி போட்டு ஒரு வேறு வாசல் கட்டி நான் அப்புறம் பார்ப்போம். சரி, நீங்கள் நேற்று பார்த்துருப்பீர்கள். சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு. இன்றைக்கு அடுத்த நாள் மார்னிங். இப்போ இயல் இன்றைக்கு பள்ளிக்கம் ஸ்டார்ட்டு. 10 நாள் பள்ளிகள் லீவு விட்டுருந்தது. பள்ளிக்கம் ஸ்டார்ட்டு. அதுக்கு இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் தலையை இழுத்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அங்கே நேற்றே எல்லாத்தையும் பாருங்க மேசையில எல்லாத்தையும் கழுவி ஃபுல்லாக கவிட்டுட்டேன். என்ன சொன்னால் உடலை எல்லாம் செய்து இந்த கிச்சன் கழுவி இதுகளெல்லாம் கழுவி நான் இந்த இதில் வச்சு தானே சாப்பாடு கட்டினேன். எல்லாம் கழுவி எல்லாமே நேற்று ஒரு 6 மணிக்குள்ள ஃபினிஷ் பண்ணிட்டு தான் பிறகு நான் கடைகளுக்கு போக வேண்டிய இருந்தது. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். உடனே உண்மையில சமையல் செய்த கையோட பாசல் கொண்ட கொடுத்துட்டு வந்த உடனே நான் என்ன செய்யறேன்னா அம்மா விட்டையும் கொஞ்சம் சாப்பாடை கொண்டு கொடுத்து போட்டு வந்து கடற்கடை என்ன செய்யறேன்னா இவருக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு என்னன்றதானா சமைச்சால் எப்போவுமே உடனேயே எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கு விடிய எழுப்பி இந்த பள்ளி கழுவியில் பார்த்துட்டு இவன் கண்டு இருந்து விட்டுட்டு வந்து நம்ம முத்தங்கள் கொஞ்சம் கூட்ட கிடக்குது. அதெல்லாம் கூட்டி அடுத்த கட்ட வேலையில பார்ப்போம். சரி, நேற்று மேலே சாப்பாடு எல்லாம் வேறு டைம் கொடுத்து போட்டு அங்கே அம்மாவுக்கு தங்கச்சிக்கு இஞ்சால பக்கத்துல 2-3 பேர் கஷ்டம். அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தது. அதோட நாங்களும் நேற்று அதே சாப்பாடு தான் சாப்பிட்டது. அப்போ எல்லாத்தையும் கொடுத்து போட்டு எல்லா அலுவலும் முடிஞ்சுது நேற்றையோட. உண்மையில தனியாக தான் செய்தார். அலுவல் வச்சியை வாங்கி தந்து எங்கேயும் தந்துட்டு போயிட்டேன். பிள்ளைகள் வீடியோ எடுக்க நான் தான் செய்தது. அப்போ கொஞ்சம் என்ன சொல்லுங்க, தனியாக செய்கிறேன்னு சொன்னால் பெரிய வாசல் இல்லை. எனக்கு வாசல் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அதையும் செய்து ஒரு கஷ்டத்தையும் பார்க்காம அந்த டைமுக்குள்ளே அப்படி ஒரு 1.5 ஆகிட்டுது. நான் பாசம் காட்டி முடிய நானே சமைச்சு நானே எல்லாத்தையும் பாசம் கட்டேன். கம்சியாக நான் போட்டு தந்தவா. அப்போ நானே சமைச்சு நானே எல்லாம் பாசம் கட்டி இவர்கிட்ட கொடுத்து விட அவங்களும் கொண்டு போய் பார்த்துறான். வீடியோவில் பார்க்க வெயிட் பண்ணி கொண்டு நின்றவியல். வெயிட் பண்ணி கொண்டு நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு வந்து மேலே சந்தோஷமாக எல்லாத்தையும் செய்து எல்லாம் முடிச்சுட்டேன்.
இப்போ அடுத்த கட்டம் விடிய எங்கேயுமா விடிய ஒளிம்பினால்னு சொன்னால் பிள்ளைகளோட வேலை இருக்குது. ஸ்கூல் தொடங்கி சொன்னோம்னு சொன்னால் இனிமே ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு சமைச்சு போட்டு புறாவு ஒரு ஆளை 1:30 ஏற்றணும், ஒரு ஆளை 2 மணிக்கு ஏற்றணும். 2:30 ஏற்றணும். அதுக்கு பிறகு 3:30 ஒரு ஆளுக்கு டியூஷன், ஒரு ஆளுக்கு 3:45 டியூஷன். அப்படியே கொண்டு இருக்கணும். அப்படியே இந்த வேலையெல்லாம் போய் கொண்டிருக்கு. இனிமேல் இவருக்கும் கடையில் சரியான வேலை. இனிமேல் இவருடைய கடைக்கு வலிக்கிட்டுருவேன். அப்போ அப்படியே எங்களோட பொழுது இப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. இனிமேல் நான் என்ன செய்ய பண்ணேன், குயிக்காக தலையை எழுத்து போட்டு காமிச்சியாக தலையை எழுத்து போட்டு இனிமேல் கொண்ட விட்டு போட்டு இனிமேல் அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கணும். மற்றது ஓர்டர்கள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு ஓர்டர் வந்தது சந்தோஷமாக இருந்தேன். சந்தோஷத்தோடு தான் நான் அந்த பார்சலையும் செய்து கொடுத்தேன்னா இனிமேல் நான் நிறைய இதுகள் மற்றது நிறைய எனக்கு மற்றது அந்த வீட்டு ஐட்டங்கள் சாப்பாட்டு ஐட்டங்களும் சிலதுகள் ஓர்டர் வந்தது அதுவும் செய்து கொண்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எதுவும் தேவை என்று சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நேரடியாக தொடர்பு எடுத்து என்னோட கதைச்சு கொள்ளலாம். அதையும் செய்து தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரி, இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.